ஜாப்பனீஸ் டெக்னாலஜியோட ஹைபிரிட் ஃபீச்சர்ஸை இந்தியாவில் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரோட் பிரசன்ஸ் கொண்டு வந்த ஒன் ஆஃப் த வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கார் மார்க்கெட்லேயே ஹை மைலேஜ் தரக்கூடிய ஒன் ஆஃப் த வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். அதுதான் டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். இப்போ இந்த வீடியோல டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் ஹை ரைடர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஹைபிரிட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரிய வரும். டொயோட்டாவோட ஹை ரைடர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வெஹிக்கிள்ல 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வித் காம்பினேஷன் ஆஃப் இவி மோட்டார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவி பிளஸ் பெட்ரோல் ரெண்டும் கம்பைனால தான் நம்ம ஹைபிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த வெஹிக்கிளோட ஹைபிரிட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது பெட்ரோல் ரன் ஆகும்போது செப்பரேட்டான பவர் இருக்கும் அண்ட் இவி மோட்ல ரன் ஆகும்போது செப்பரேட்டான பவர் இருக்கும். அது மாதிரி பெட்ரோல் ரன் ஆகும்போது அதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 91 bhp வித் 122 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இவில ரன் ஆகும்போது 79 bhp வித் 141 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். வந்து பெட்ரோல் பிளஸ் எலக்ட்ரிக் ரெண்டும் கம்பைன் ஆகி ரன் ஆகிறதுக்கு ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஹைபிரிட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்ஜின் பல. இதுதான் அந்த ஹைபிரிட் யூனிட். இதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுனா, இப்போ டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த டெரெயின். அதாவது நம்ம போயிட்டு இருக்க ஹில் ஸ்டேஷன், அதாவது ஆஃப் ரோட் ஆர் நல்ல ரோட்ல போயிட்டு இருந்தாலோ, இல்லை வெஹிக்கிள் வந்து சிங்கிள் பர்சனா டிரைவ் பண்ணாவோ, இல்லை 5 மெம்பர்ஸ் வந்து ஃபுல் ஆக்குபைடோட நம்ம டிராவல் பண்ணும்போது இன்சியலா நம்மளுக்கு வந்து டார்க் தேவைப்படுது, இல்லை வந்து பவர் தேவைப்படுது அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினும் ரன் ஆகும், சைமில்டேனியஸா அட் த சேம் டைம் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் ரன் ஆகும். ஸோ ஹைபிரிட் அப்படின்னாவே பெட்ரோலும் பிளஸ் வந்து இவியும் மாறி ரன் ஆகும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா வந்து இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸுமே, அதாவது பெட்ரோல் இன்ஜினும் ரன் ஆகும், இந்த எலக்ட்ரிக் மோட்டர் ரன் ஆகும். இதுதான் வந்து நம்ம பியூர் அண்ட் ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட ஏர் சர்டிஃபிகேட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28 km/L. இது மட்டும் இல்லாம டிபெண்ட்ஸ் அப் அந்த டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து இது வந்து வேரி ஆகும். டொயோட்டா ஹை ரைடரோட ஃப்ரண்ட் வியூல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் லோகோ, அதாவது டொயோட்டாவோட சிக்னேச்சர் குளோபல் லோகோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2 குரோம் இன்செட்ஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்இடி, அதாவது டே டைம் டிஆர்எல் பிளஸ் வந்து இண்டிகேட்டர் சைடு இண்டிகேட்டரும் இன்பில்ட்டாவே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டி டைப்பா டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஹனி குரோம் ஃப்ரண்ட் கிரில் மாதிரி பிளஸ் ஸ்கிப் பிளேட்ஸ் வித் குரோம் இன்செட் பிளேட்டோட டிசைன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவான ஒரு போர்ஷன்ல இந்த வெஹிக்கிளோட ப்ரொஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இங்கே நம்ம பார்க்கும்போது 17 inch டைமண்ட் கட் டியூல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் அப்படிங்கிற நேம் பேஜ் இந்த மிரருக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 360 டிகிரி வியூ கேமரா இருக்கனால மிரருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேமும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபிள் சைட் மிரர், டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ்ல ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா சிங்கிள் டோன் அண்ட் டியூல் டோன் அப்படின்னு சொல்லிட்டு 11 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. பேனரமிக் சன்ரூஃப் அண்ட் ரூஃப் ரைட்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் ஷார்ப் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அண்ட் ரியர் ப்ரொஃபைல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ரூஃப் அண்ட் ஸ்பாய்லர் அண்ட் ஹை டிமிங் லேம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட் டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பருமே வந்துடும். வெஹிக்கிளோட ரியர் விண்ட்ஷீல்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீடிங் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த குரோம் இன்செட்ஸ் பிளேட்ஸை பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட குளோபல் லோகோ. இங்கே ஸ்கிப் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டு லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அப்படிங்கிற நேம் பேஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக ஸ்டைலிஷான டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இங்கே சைடு இண்டிகேட்டர் ரிவர்ஸ்லாம் ரிஃப்ளெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 4365 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 mm கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 210 mm கொடுத்துருக்காங்க. நம்ம டொயோட்டா ஹை ரைடரோட இன்டீரியர் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைட் சைட் டோர்ல பார்த்தீங்கன்னா லெதர் வேப்டு ஃபினிஷ்ல ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. வித் ஸ்விட்சஸோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த அக்சசபிள் ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர், இந்த ஆட்டோ ஃபோல்டபிள் ஸ்விட்சஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஹிக்கிளோட சென்டர் லாக் அண்ட் அன்லாக் ஆன ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ லாக் அண்ட் அன்லாக் ஆன பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் வேப்டு ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் அக்சசபிள் ஸ்விட்சஸ்லாம் வந்துடும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மோட் சூஸ் பண்ணுறதுக்கான அக்சசபிள் ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ்லாம் இங்கே ஸ்டீரிங் வீலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஆஸ் யூசுவல் வைப்பருக்கான ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப் இந்த மாதிரியான ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட இன்ஜின் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் அப் டிஸ்பிளே அக்சசபிள் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம இதை மென்ஷன் பண்ணிருக்கோம். HUD அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக் ஹெட் அப் டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் விசிபிலிட்டில இருந்து பார்க்கும்போது உள்ள இருக்க அந்த டைம் பிளஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் எல்லாமே வந்து நம்ம இங்கே நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். 9 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் இன்செட்ஸ்ல பிரீமியமா
மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெட் கலர்ல தெரியுறதா இன்ஜின். ஸோ இங்க இருந்து இந்த பேட்டரிக்கு அந்த ஃப்ளோல உங்களுக்கு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதுல தான் வந்து நம்ம வெஹிக்கிள் ரன் ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பேட்டரிக்கும் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ நம்ம வெஹிக்கிள் வந்து இன்ஜினில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வெஹிக்கிள் போதுமான பேட்டரி சார்ஜ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரியில் வந்து வெஹிக்கிள் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செல்ஃப் சார்ஜிங் டெக்னாலஜிக்காகவே மேனுஃபேக்சர் பண்ண ஒன் ஆஃப் த ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். அதுதான் நம்ம ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட் ஃப்ளோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல் டெம்பரேச்சருக்கான அக்சசபிள் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் ஸ்பீட் அக்சசபிள் சுவிச்சஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி ப்ளஸ் வந்து மோட் ஃபிக்ஸ் பண்ணுற ஏசியோட வென்ட் மோட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்லாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹேண்டியா அந்த லிவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்குமே வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இவி மோட் அண்ட் டிரைவ் மோட்ஸ் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், பவர் மோட் அண்ட் நார்மல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. லெதர் வேப்டு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் பிளேஸோட வந்துடும். 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட கீ. சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படிங்கிறதுனால லெதர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்ஸ் மாதிரி நல்லாவே அந்த சைடில் இருக்க சப்போர்ட் ப்ளஸ் வந்து இங்கே இந்த தை சைடில் இருக்க சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே காம்பேக்டாக நம்மளால உட்காரும்போது ஃபீல் பண்ண முடியுது. ஃபாலோட் பை டேஷ்போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ்ல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் டோர் அண்ட் லெஃப்ட் சைட் டோர்லையுமே பார்த்தீங்கன்னா லெதர்ல ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த IRBMs ஆட்டோடமி மிரர் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லோயிஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேனரமிக் சன்ரூஃப்கான அக்சசபிள் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அர்பன் க்ரூசர் ஹை ரைடில் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலஸ்கோபிக் மோடும் இருக்குது. ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் மோடில் தான் இந்த ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கும்போது நல்ல ஒரு மேசிவான ஸ்டோரேஜில் ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடும் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் ஃபோல்டர்ஸ் இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ டொயோட்டா ஹை ரைடரோட ரியர் ரோல இருக்கும். ரியர் ரோல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக டிராவல் பண்ணுறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்ம்ரெஸ்ட் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரியர் ரோக்கு இன்ஸ்டன்ட் கூலிங்காக ஏசி வென்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏசி வென்ட்டுக்கான டெம்பரேச்சரும் நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியர் ரோல டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் USB சார்ஜிங் போர்ட் 2மே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம மொபைல் சார்ஜ் போட்டு இங்கே நம்ம மொபைலை பிளேஸ் பண்ணுறதுக்கான சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ்க்குமே, அதாவது 3 மெம்பர்ஸ்க்குமே வந்து இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இங்கே கேபின் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இல்லாமல் இண்டிவிஜுவலாக ரியர் ரோக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 2 சைடுமே இருக்கு. இந்த சைடு இருக்கு அண்ட் இந்த லெஃப்ட் சைடுமே கார்னர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேர் தான் டிராவல் பண்றோம் அப்படின்னா இங்கே ஆர்ம்ரெஸ்டாக அது யூஸ் பண்ணிக்கலாம். வித் 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் ரோல இருக்க டோர்லுமே பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் அந்த அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. விண்டோ அக்சசபிள் சுவிச்சஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம லாக் அண்ட் அன்லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் ப்ளஸ் வந்து சென்ட்ரல் லாக் அந்த நம்ம மேனுவலாக லாக் போடுறதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டோரில் காரில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பூட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு 10ல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இந்த 60/40 ஃபோல்டபுள் சீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம அடிஷனலாக பூட் ஆக்குபை பண்ணுறதுக்கு ரியர் ரோல இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஸ்டாண்ட் வைஸ் பார்க்கும்போது டிஃபால்ட்டா 4 வீலுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். அந்த ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் அண்ட் புக்கிங்க்கு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் கந்தம்பட்டி பேப்பர்ஸ்ல லொகேட் பண்ணிருக்க ஆனமலை டொயோட்டாவோட ஷோரூம் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்னா மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க.